Hello friends, welcome to Creative Aari Works. இந்த கொடி மாதிரி இருக்கிற டிசைனை தான் நான் ட்ரேசிங் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி ஃப்ரீ ஹேண்டாக நான் நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சி வச்ச பட்டர் பேப்பர் தான். ட்ரேசிங் பேப்பர் அடியில் வச்சுட்டு இது மேலேயே ஒரு மாதிரி லைன் போட்டிருக்கேன். இப்போ இதை எடுத்துகிட்டு காட்டுறேன். நான் ஃபுல் நெக் வரணும்னு 2 பட்டர் ஷீட் வச்சு அதை ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்லைனில் அந்த டிசைன் ஃபுல்லாக அந்த ட்ரேஸ் விழுந்துடுச்சு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் இதை எப்படி போட போகிறோன்னு பார்க்கணும். நான் ஆல்ரெடி நெக்லைன் போட்டிருக்கனால அந்த கொடி டிசைன் மட்டும் போட்டு காட்டுறேன். சென்டரில் லைனை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லீவ்ஸ் எல்லாமே போடணும். ஸோ நான் இதில் ஃபுல்லாக பாதி முடிச்சுட்டு லாஸ்ட்டு மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் டோட்டலாகவே 4 டிசைன் தான் போடுறோம். இப்போ நான் போட்டிருக்க மாதிரி ஒரு மாதிரி தொங்குற மாதிரி இருக்க கொடி. அதுக்கு என்ன பண்ணுறோன்னா அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே ஒரு சிங்கிள் லைன் மட்டும் கொடுக்க போகிறோம். ஸோ இது ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஷேப்பாக இல்லாமல் சும்மா ஒரு தொங்குற மாதிரி இருக்கும். கீழே ரைட் சைடில் அதிலே ஃபில்லிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த ஷேப்பில் தான் இருக்கும். சென்டரில் ஒரே ஒரு பீட் லைன் கொடுத்தா போதும். ஸோ அதை கொடுத்து நான் நாட் பண்ணி முடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி அந்த ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் ஃபில்லிங் பண்ணியிருக்க லீஃபுக்கு பீட் அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே இந்த ஒரு 4 டிசைன்ஸுக்குள்ளே தான் கம்பைன்ட் ஆகி வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கொடி டிசைன் ஃபுல்லாகவே கனெக்ட் ஆகி வரும். ஸோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு மாதிரி அந்த ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிறது, ஒரு மாதிரி வி மாதிரி இருக்க அந்த ஃப்ளவர் ஷேப்பு. ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் போடும்போது நீங்கள் அந்த கார்னர் உங்களோட ஷேப்பு அழகாக உட்காருதான்னு பார்க்கணும். ஏன்னா உள்ளே போட்டிருக்க பீட் லைன் எப்படி போட்டாலுமே உங்களுக்கு பரவாயில்ல. அந்த அவுட்லைன் இருக்கிற ஷேப் அழகாக வந்துருச்சுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ தான் அந்த ஷேப் நல்லா தெரியும். நீங்கள் வரையும் போது கொஞ்சம் அந்த ஷேப்பில் லைட்டாக பிசுறு தட்டியிருந்தால் கூட நீங்கள் போடும்போது அதை மேனேஜ் பண்ணி போட்டுறணும். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான் உள்ளே ஒரு 2 லைன் இந்த பக்கம் இருக்கிறதுக்கும் அந்த பக்கம் இருக்க அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்க ஷேப்புக்கும் பீடு உள்ளே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் மாற்றி பண்ணிக்கலாம். ஃபில்லிங் கூட ஏதாவது ஒரு இடத்துல இதை பண்ணிக்கலாம். ஃபில்லிங் நான் ஒன்று விட்டு ஒன்று நிறைய இடத்துல ஃபில்லிங் பண்ணிவிட்டு கடைசியாக தான் அந்த பீடு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால தான் பீடாக வச்சிட்ருக்கேன். ஸோ இதையும் முடிச்சுட்டு ஒரு நாட் பண்ணுறேன். லாஸ்ட்டில் ஒரு லீவ் ஷேப் பீட்லேயே பண்ண போகிறேன். லீவ் நீங்கள் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்கிற அவுட்லைன் இருக்க மாதிரி இருக்க ஸ்கொயர் ஷேப் எப்போவுமே அதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா லீஃப் உங்களுக்கு போடும்போது கஷ்டமாக தெரியாது. ஸோ இதில் உள்ளே நான் ஒரு 4 பீடாக ஃபில்லிங் மாதிரி தான் பண்ண போகிறேன். பீட்லேயே அப்படியே ஃபில் ஆகுற மாதிரி. ஸோ இந்த டிசைன் ரொம்பவே காமனாக நிறைய ஆரி ஒர்க்கில் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஒர்க் நிறையா பேருக்கு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாது. இந்த பேசிக் நெக்லைன் யூஸ்வலாக நம்ம பண்ணுறது தான். இந்த கொடி டிசைன் தான் நிறையா பேர் போடணும்னு நினைப்பீங்க. பட் உங்களுக்கு கிளியராக போட தெரியாதது தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே கொடி டிசைன் ஹேண்ட்ஸில் எப்படி வரைகிறதுலேருந்து எப்படி பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் கிளியராக நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.